டாப்பர்ஸ்லாம் இருப்பீங்கல்ல, 90க்கு 80+, 85+ எடுக்கிறவங்க காலையில் எழுந்திருப்பீங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு 5 o'clock கிட்ட எழுந்திருவீங்க. அவங்களுக்கு இது டோன்ட் வரி. அதில் அதுக்குலாம் என்ன பண்ணிருக்கணும்னா, ஸ்டடி பிளான் ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் முதல்ல அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் எந்த ஆர்டர்ல படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்ற ஒரு ஐடியா எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ எப்படி புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சொல்ற விதமா ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டா நல்ல மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். 90க்கு குறைந்து 80+, 85+ எடுக்கலாம். ஸோ இந்த எஜுகேஷன் மாணவ பிள்ளைங்களுக்கு மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த நோக்கம். ஓகேப்பா, என்ன பார்க்க போறோம்? 24-25 பேட்ச் அந்த 12th 11th எல்லாம் முடிச்சிருக்கீங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டடி பிளான் ப்ராப்பரா அப்டேட் பண்ணுங்க சார். டெய்லி ஸ்டடி பிளான் கொடுங்க. மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எங்க அப்டேட் கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ப்ராப்பரா பார்ப்போம். மார்னிங் 5 o'clock இருந்து ஈவினிங் கிட்டத்தட்ட 7:30 வரைக்கும் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் படிச்சிருக்கணும், எந்த வேலை படிச்சிருக்கணும், என்ன சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்றது எல்லாமே பார்ப்போம். டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சில ஸ்கூல்ஸ்லாம் படிப்பு இது ஆரம்பிச்சிருப்பாங்க, சம்மர் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. யாருக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுவாங்க. மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே. நிறைய பேருக்கு ஒரு எய்மா இருக்கும், 11th முடிச்ச உடனே 12th நல்ல மார்க் எடுக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 90 அவுட் ஆஃப் 80+, 75+ அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது எந்த வேலை எடுக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஐடியா இல்லாம இருக்கும். அதுதான் நம்ம ப்ராப்பரா பார்க்கணும். மார்னிங் எந்த டைமிங் எந்திக்கணும், இன்ச்சு அதுல நிறைய கன்ஃபியூஷன் வரும். படிக்கணும்னு தோணும், ஆனா தூக்கம் வந்துடும். அதை எந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, டன். ஃபர்ஸ்ட் இது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ரைட், எல்லாம் படிக்கணும்னு தோணும், ஆனா என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் தூக்கம் வந்துடும் படிக்கும்போது. ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து 11th வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, நீங்க மார்னிங் சில பேர் எழுந்திருக்க மாட்டீங்க. ஸோ டாப்பர்ஸ்லாம் இருப்பீங்கல்ல, 90க்கு 80+, 85+ எடுக்கிறவங்க காலையில் எழுந்திருப்பீங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு 5 o'clock கிட்ட எழுந்திருவீங்க. அவங்களுக்கு இது டோன்ட் வரி. ஸோ 12th நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் சார் அப்படிங்கும்போது காலையில் எழுந்து உட்காரும்போது தியரி போட்டோ ப்ராப்ளம் போட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணி ஃபேஸ் பண்ணிட்டு எப்படி கொண்டு போயிட்டு எப்படி எந்த வேலை எழுதணும் அப்படின்ற எப்படி படிக்கணும் அப்படின்றத ஃபுல்லா பார்ப்போம். ஓகே, டன். ஃபர்ஸ்ட் அதுக்குலாம் என்ன பண்ணிருக்கணும்னா, ஸ்டடி பிளான் ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் முதல்ல அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இது அப்டேஷன் குரூப்புக்கு சேர்த்து தான். எல்லா சப்ஜெக்ட்ல கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். ஒவ்வொரு டே உங்க ஸ்கூல் ஆரம்பிச்ச பிறகு அன்னன்னைக்கு சப்ஜெக்ட் முடியுது இல்ல, அன்னன்னைக்கு முடிஞ்சோன்னா நோட்ஸ் ஒன்று போட்டுருங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு தனித்தனி நோட் போட்டுட்டு என்னென்னலாம் நடத்துறாங்க அப்படின்றத ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஒரு மாசம் கஷ்டமா இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈஸியா வந்துடலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அண்ட் தென் வந்து ஃபார்முலா மஸ்ட் ரெகுலர் சைட் பை சைட். என்னதுனால மேக்ஸை பொறுத்தவரை பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 தான் மெயின் சப்ஜெக்ட். அவங்களுக்கு காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் மெயின் சப்ஜெக்ட் இல்லையா? எப்படி சார் நாங்களாம் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது சைட் பை சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ் எல்லாம் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் எந்த ஆர்டர்ல படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்ற ஒரு ஐடியா எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ எப்படி புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சாப்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு கான்செப்ட் ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சாப்டர் ஃபுல்லா நீங்க கவர் பண்ணும்போது ஈஸியா உங்களால படிக்க முடியும். அதுக்கு நம்ம சேனல்ல ஆல்ரெடி என்னென்ன சாப்டர் ஃபார்முலாம் படிக்கணும் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதற்கான பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துருவேன். நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு ஜெராக்ஸ் காப்பி கூட போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் டயக்ராம் ஈஸி டு ட்ரா. அந்த ஒவ்வொரு டயக்ராம்லாம் இருக்கும், அதை ஹிண்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். அந்த தியரி பார்த்துக்கலாம். அண்ட் தென் நிறைய பேர் சொல்றது என்னது, அனைத்து கேள்விகளும் மறந்துருது சார் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணணும், படிக்கும்போது பக்கத்துல ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி நோட் ஒன்று வச்சுக்கணும். ஹிண்ட்ஸ் எடுக்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நிறைய பேர் ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஹிண்ட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? அது மஸ்ட். அது எடுத்தா மட்டும்தான் உங்களால படிக்கிறதுக்கு லேசா இருக்கும். அது எப்படி அப்படின்றத உள்ள பார்ப்போம். ஓகேவா? இதுதான் நான் சொல்றவே, இதுதான் ஸ்டடி பிளானு. எந்தெந்த டைமிங்ல வச்சு படிக்கணும் நான் சொல்ற விதமா ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நல்ல மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். 90க்கு குறைந்து 80+, 85+ எடுக்கலாம். ஸோ இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு. ஓகேவா? 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், நம்ம 11th 10th முடிச்சுட்டு 11th வந்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? மேக்ஸ் தான் கொஞ்சம் டஃபா இருக்கிறதுனால மார்னிங் நான் கொடுத்துருக்கிறேன். 5 o'clockல இருந்து மார்னிங் 7:30 வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் டஃபா இருக்கும் உங்களுக்கு. இது 12th பொறுத்து வர மேக்ஸுக்கு அடுத்து செகண்ட் கெமிஸ்ட்ரி தான்.
அது உங்களுக்கு இப்ப தெரியாது டஃப்ன்ட்டு, போக போக தெரியும். ஓகேவா? அது பாத்தீங்கன்னா 8:30 இருந்து 10 வரைக்கும் அந்த இதெல்லாம் படிக்கணும். அண்ட் தென் பாத்துட்டீங்கன்னா பிசிக்ஸ். பிசிக்ஸ் பாத்துட்டீங்கன்னா 10 ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக் விட்டுக்கோங்க. 10:30 இருந்து 12:30 வரைக்கும். அப்புறம் என்ன சார் 12:30 முடிச்சுட்டு 5:30 இன் பிட்வீன் கேப் என்ன சார் பண்ணணும்? பிரேக், மத்தியான டைம் ரெஸ்ட் எடுக்கிறனா 1 hour 2 hour ரெஸ்ட் எடுக்கிறன்னு எடுத்துக்கோங்க. இல்ல சார் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ். அதுல உங்களுக்கு என்னென்ன கிராமர் பாட்டுல இன்ட்ரெஸ்டா இருந்தா நீங்க கிராமர் பாட்டு படிக்கலாம். தமிழ்ல இலக்கணம் குறிப்பு குறிப்பு இலக்கணம் நம்ம எல்லாருக்கும் அந்த டாபிக்ஸ்லாம் நீங்க படிக்கலாம். அதுவும் தமிழ் இங்கிலீஷ்ல படிச்சுட்டோம் அப்படின்னா மேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மேக்ஸ்ல அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார்மத்துல எதுவும் சொல்லியிருக்காருல்ல, ஒவ்வொரு சாப்டர்ல என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும்ன்றத ஒரு டாபிக் போட்டு எழுதிடணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்க இந்த கேப்ல கூட எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வொகேஷனல் குரூப்புக்கு சேம் ஆஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு சொன்ன மாதிரி தான். ஓகேவா? காமர்ஸ். ஸோ உங்களுக்கு காமர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க காலையில மார்னிங் 5 to 7:30 AM நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் குரூப் நீங்க என்ன பண்றீங்க அப்படியே கண்டினியூ 8:30 இருந்து 10 வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்கனாமிக் குரூப் பசங்க காலையில 10:30 இருந்து 12 வரைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஃபைனலா ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சேம் தான். இன் பிட்வீன்ல கேப் இருக்கும்போது உங்களுக்கு இந்த 2 சப்ஜெக்ட்ல கான்செப்ட் வைஸ் எழுதணுன்றது நீங்க எழுதி பார்க்கலாம். தமிழ் இங்கிலீஷ் படிச்சுக்கலாம். 7:30 வரைக்கும் ரெகுலரா முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் 7:30 அப்புறம் இருக்குல்ல ஒரு நைட் ஒரு 11:30 வரைக்கும் நீங்க படிக்கணும். என்ன படிக்கணும்? அன்னைக்கு நீங்க படிப்பீங்கல்ல அந்த ஷெடியூல் போட்டு, அந்த ஷெடியூல் எல்லாத்தையும் என்ன படிச்சிருக்கீங்கன்றது ஒரு ரிவைஸ் பண்ணணும். டெய்லி ஒரு 2 hour லீவ் டைம்ல ரிவைஸ் பண்ணிட்டு நைட்டு நீங்க தூங்கிடுங்க. இப்படிதான் நீங்க காலையில இருந்து படிக்கிறத முடிச்சுட்டு ஃபைனலா ரிவைஸ் பண்ணாதான் அன்னைக்கு படிச்சது உங்களுக்கு கோத்ரூவா இருக்கும். ஸோ இதை படி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? டன். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்தர் எனி டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. 12th ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருப்பேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூப்பா.